ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பென் ஸ்டோக் வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ தேர்ட் டெஸ்ட்டில் வந்து இங்கிலாந்து நியூசிலாந்து கூட விளாண்டுட்டு இருக்கும்போது அவர் வந்து திடீர்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் வந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சே ரிட்டையர் ஆயிடுவாரோ, விளையாட வர மாட்டார் அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆல் ஆஃப் சடன் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாட வந்தார். பார்த்தா திடீர்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாரு. இன்டர்நேஷனல் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவர் வந்து ரெட் பாலில் வந்து எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒயிட் பாலில் அதனால தான் முன்னக்கூட்டியே வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2020 மேட்சஸ் கூட அவர் வந்து அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணல. ஸோ டெஸ்ட் மேட்ச்சில் தான் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணார். ஸோ ஒயிட் பால் மேட்சஸில் கூட பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஃபிட்னஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ஒயிட் பால்லேருந்து விலகி அதுக்கப்புறம் ரெட் பாலில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணார். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை நோக்கி தான் வந்து பயணிச்சுட்டு இருந்தார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டெஸ்ட் மேட்ச்லேருந்துமே விலகி இருக்கார். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல சான்ஸ் அமையுமா? ஏன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு வந்து ஃபினிஷர் தேவை இருக்குது, ஆல்ரவுண்டர் தேவை இருக்குது. ஸோ அதனால் வந்து ஹார்திக் பாண்டியா இன்னுமே கேட்காம இருக்கும். ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா 2023 வந்து பென் ஸ்டோக் வந்து வந்திருந்தார். ஸோ ரொம்பவே எதிர்பார்த்து பென் ஸ்டோக் வந்து விளாடணும் அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிட்னஸ் காரணமாக 2023 அந்தளவுக்கு அவரால் விளாட முடியல. ஸோ அதனால் நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ண வேண்டியதும் இருந்துச்சு. பெஞ்சில் வந்து உட்காந்துட்டு பென் ஸ்டோக் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு கிரிட்டிசிசம்லாம் இருந்துச்சு. ஆனால் அதனால் வந்து அவர் பாதியிலே போனார். ஸோ இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா பென் ஸ்டோக் சிஎஸ்கேக்கு வரணுங்கிற ரொம்ப எதிர்பார்ப்பு இன்னுமே இருந்துட்டு தான் இருக்குது. என்னதான் ஜெமி ஓட்டன் நமக்கு வந்து கிடச்சிருந்தாலுமே அவர் வேறு லெவலுங்க. அவருக்கு நமக்கு கிடச்ச பெரிய பொசிஷன் தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஆல்ரவுண்டர் தான் வேறு லெவலில் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து இதே மாதிரி தான் 2023 ஜடேஜாவும் இருந்தாங்க, பென் ஸ்டோக்கும் இருந்தாங்க. அந்தளவுக்கு வந்து சூப்பரான சுப்பீரியரான ஆல்ரவுண்டர்ஸ் ரெண்டு பேருமே. அது வந்து வேறு லெவல் வந்து வெயிட்டேஜ் கொடுத்துட்டு தான் சொல்லணும். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருமே இருந்தாலுமே வெயிட்டேஜ் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சிஎஸ்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனர்ஸ் வந்து ஃபுல்லாக ரெண்டு பேருமே இந்தியன் பேட்ஸ்மேன் தான் இறங்குறோம். ஸோ கண்டிப்பாக வந்து 3 பேர் 4 பேர் தேவைனாலுமே அப்ராட் பிளேயர்ஸ் ஓவர்சீஸ் பிளேயர் தேவைனாலுமே அகில் குசைன் இருக்காங்க, நூர் அகமது இருக்கார், பென் ஸ்டோக்ஸ், அதுக்கப்புறம் ஜெமி ஓட்டன், இவங்க 4 பேர் இருந்தாலுமே தரமான சம்பவமாக இருக்கும். கூடவே பார்த்திங்க அப்படின்னா நேத்தன் எல்லிஸும் இருக்கிறாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சஃபில் பண்ணுறவங்க விளையாடுறதுக்குமே ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ தரமான ஒரு சம்பவம் அமைய நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ சிஎஸ்கேக்கு வெற்றி வாய்ப்புமே நிறைய சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒன்றே தான் திங்க் பண்ணுவாங்க சிஎஸ்கே, ஃபிட்னஸ். பென் ஸ்டோக்ஸோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா அவர் ஃபிட்னஸ்னால தான் போனார். ஸோ அதனால தான் வந்து செக் பண்ணுவாங்க. பட் டெஸ்ட் மேட்ச் எவ்வளோ தரமாக விளாட்றாருன்னு நல்லா பார்த்தாலே தெரியுது. ஸோ கண்டிப்பாக அவரால் ஒரு 4 ஓவர் போட முடியும். ஃபீல்டிங் பண்ணுவார், பேட்டிங்கும் தரமாக பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக வந்து இதை பார்ப்பாங்க. இதை பார்த்துட்டு பென் ஸ்டோக்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து இதை பற்றி திங்க் பண்ணுவாங்க, பேசுவாங்க. கேப்டனுமே திங்க் பண்ணுவாங்க. அந்த ஒரு பேச்சு வந்து இருக்கும். கண்டிப்பாக பென் ஸ்டோக் அப்ரோச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தால் வேறு லெவல் சம்பவமாக இருக்கும். இருக்கிற டீமில் வேல்யூ ஆர்டர் கண்டிப்பாக தேவைப்படுது, ஃபினிஷிங் ரோலுமே தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் நோக்குவாங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து எப்படி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த ட்ரேட் வந்து வேறு லெவலில் சிஎஸ்கே சம்பவம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லா அமையும். ஸோ சிஎஸ்கே கண்டிப்பாக இந்த வருஷம் 2027 வந்து கப் அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அட்லீஸ்ட் பிளே ஆஃப் ஃபுல்லாக அதுக்கு போகிறதுக்காக ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு டீம் செட் பண்ணணும். இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டை பந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.